நீ எனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றாயா? நான் உனக்கு முதல் இறுதியாக தெரிவிக்கின்றேன். நான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றேன். நீ என் காலில் விழுந்து சரணடைந்து விட்டு சென்று விடு. இல்லை என்றால் உன்னுடைய குலை உருவி என் மாலையாக அணிவேன். ஆமா நான் யார், எதற்கு வந்திருக்கேன் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? ஐவருக்கு தேடி அழியாத பத்தினி பாஞ்சாலி, உன்னுடைய தங்கை. தங்கையா? ஆமா. இவள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே முதலாக சுயமாக உருவானவள் ஆதிசக்தி, உன்னுடைய அக்கா. இந்த ஆதிசக்தி என்னுடைய அக்கா. அப்படி என்றால் எதற்காக இன்னொருத்தார்? இவள் இந்த உருவமைப்பு காரணம் என்ன தெரியுமா? என்ன? உனக்கு பலியிடுவதாக வைத்திருக்கிறார்களே ரூபச்சந்திரன். ரூபச்சந்திரன் மதுராபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மதத்தருக்கு செய்யெடுத்து வந்திருக்கிறார் உனக்கு பலியிடுவதற்காக. ஆகவே இவள் என்ன செய்தால் தெரியுமா? இவருடைய பதிவார்கள் இருக்கிறார் இவர் ராஜாக்கள். இவர் ராஜாக்களும் மதுராபுரிக்கு வந்தார்கள் பேரவை காப்பாற்றுவதற்காக. வந்தவர்களை சிறையில் அவர்களையும் அழைத்து விட்டார். நாளை காலை சூரிய உதய முன்னே இவர் ராஜாக்களையும் அந்த ரூப சந்திரியும் உனக்கு பலியிட போகிறார். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தங்கை இருக்கின்றாரே வீர சக்தி, அவள் யார் தெரியுமா? அவளுக்கு பேரன் என்றால் உனக்கு என்ன வேண்டும்? எமக்கும் பேரன் தான். இருவருமே ஒன்றுபட்டால் வாழ்வு. ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய ஐவர் ராஜாக்களையும் பேரப்பிள்ளையை காப்பாற்றுவதற்காக வழி செய்யுங்கள். நான் இந்த தங்கை உன்னிடம் சரணடைகின்றேன். இந்த அக்காவும் சரணடைகிறேன். அப்படி ஆகட்டும் அக்கா. தங்க அக்கா தங்க என்னுடைய பணிமார்களையும் காண வேண்டும். அதற்கு முன்னதாக என்னுடைய பேர குழந்தையும் நான் அழைத்து செல்ல வேண்டும். அனுமதி தந்தால் நான் அழைத்து செல்வேன். பரிமாறுகளை அழைத்து செல். பேரப்பிள்ளை நான் மீட்டு அப்படி என்றால் பரிமாறுகளை நான் அழைத்து செல்ல வேண்டும். பேர குழந்தையை தாங்கள் அழைத்து வந்து
பலியிட்டால் அக்காவா தங்கையா